தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாற்றுவதற்காக சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உரையாடுவோம். வணக்கம் தோழர். வணக்கம். எங்களுடைய துறைமுகங்களுடைய கட்டுப்பாட்டை அமெரிக்கா கைவிட வேண்டும். அப்போ தான் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம். யுரேனியம் பற்றியோ அணுசக்தி பற்றியோ இப்போ பேசுவதற்கு இடமே இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக உறுதியாக தெரிவித்திருக்கிறது ஈரான். குறிப்பாக ரஷ்யாவில் போன பிறகு அங்கேருந்து அவர்கள் பேசுகிறாங்க. ரஷ்யா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு துணிச்சலினுடைய அடிப்படையில் இந்த பேச்சு ஈரான்கிட்டேருந்து வருதா? இதனுடைய பின்னணி என்ன, அரசியல் என்ன? ஒரு வகையில் இதை மறுத்திருக்கிறது. நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத ட்ரம்ப் பேசியிருக்கிறாரு. இப்போ பந்து ஈரானுடைய கோர்ட்டில் இருக்கா? என்ன நடந்துட்டுருக்கு? நீங்கள் சொன்னது போல் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானுடைய அமைச்சர் அப்பாஸ் அராக்ச்சி புட்டினை சந்தித்திருக்கிறார். புட்டின் சொன்னது, இந்த மாதிரி ஈரானுடைய மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக சுதந்திரத்துக்காக துணிவாக நின்று சண்டை போடுறாங்க, அதை நான் ஆதரிக்கிறேன், வரவேற்கிறேன் அப்படி பேசியிருக்காரு. மற்றபடி இது வெளிவந்த செய்தி. வெளிவராமல் அவர்கள் இந்த போர் குறித்து பல விஷயங்கள் பேசியிருப்பாங்க, பேச்சுவார்த்தை குறித்து. ஏன்னா இவர் பாகிஸ்தானுக்கு போயிட்டு ஓமனுக்கு திரும்ப பாகிஸ்தான் போயிட்டு அப்புறம் ரஷ்யாவுக்கு போயிட்டு தொடர்ந்து ஒரு சுற்றுப்பயணத்தில் தான் இருக்கிறார் அப்பாஸ் அராக்ச்சி. கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், ரஷ்யா என்னென்ன விதங்களில் இதை உதவி இருக்குது. ட்ரோன்கள், இவங்க கொடுத்த ட்ரோன்களே அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணி திரும்ப கொடுத்துருக்குறாங்க. அப்படி பல விஷயங்கள் உதவி செஞ்சுருக்கிறாங்க. ரஷ்யாவினுடைய சப்போர்ட் அப்படின்றது பல வழிகளில் ஈரானுக்கு உதவியாக இருக்கும். இந்த நெருக்கடியை எப்படி கடந்து போவது அப்படின்ற முறையிலையும் அவங்க பேசியிருப்பாங்க. அது ஈரானுடைய ஸ்டாண்டு இப்போன்னு இல்லை, அவங்க ஆரம்பத்துலேருந்தே இதை சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த அமெரிக்காவினுடைய அந்த முற்றுகையை எடுத்தால் மட்டும்தான் பேச்சுவார்த்தையை நடத்த முடியுன்றதில் தெளிவாக இருக்கிறாங்க. ட்ரம்ப் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஈரான் எங்களிடம் பேசியது மறைமுகமாக. ஈரானில் இப்போ ஒருமித்த தலைமை இல்லை, எல்லாம் சீர்குலைஞ்சு போச்சு, அதனால கொஞ்சம் அவங்க அவகாசம் கேட்டிருக்காங்க. அடுத்தபடியாக அணு ஆயுதம் குறித்து இப்போ பேச வேண்டாம், அணுசக்தி குறித்து இப்போ பேச வேண்டாம், அது பின்னாடி பார்த்துக்கலாம். முதல்ல உங்கள் பிளாக்கேடை நீங்கள் எடுக்கணும், ஹோர்முஸை திறக்கணும், இது பற்றி பேசலாம் அப்படின்ற முறையில் இந்த ப்ரொப்போசல் முன்வைக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக ஈரான் இதை ஒத்துக்கொள்ளவில்லை, இன்னும் சொன்னதாகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ட்ரம்ப் சொல்லியிருப்பது போல அப்படி ஒரு அரசியல் தலைமை அங்கே இல்லாமல் போயிருச்சா, சிதறண்டு போயிருச்சா, கொலாப்ஸ் ஆயிருச்சா அப்படின்னு பார்த்தா அதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏற்கனவே பேசியிருக்கிறோம், ஈரானை பொறுத்த வரைக்கும் ஐஆர்ஜிசியாக இருக்கட்டும், அரசியல் தலைமையாக இருக்கட்டும், ஒருவர் கொல்லப்பட்டால் அந்த இடத்துக்கு ஒரு 4 ஆப்ஷன் அடுத்தடுத்த ஆட்கள் வைத்திருக்கிறார்கள். 4 அடுக்கு தலைமை ரெடியாகவே இருக்குது. அது போக தளபதிகள், ஜூனியர் ஆஃபீஸர்ஸே ஒரு மாகாண அளவில் முடிவு செய்து கொண்டு எதிரிகளை தாக்குவதற்கு அவர்கள் முடிவெடுக்கலாம். இப்படி தான் இந்த போர் நடந்தது. அதனால தான் ஆரம்பத்திலேருந்தே ஈரானில் ஒரு மாற்று தலைமை வரும்னு பேசி வந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் அந்த பேச்சையே விட்டுட்டாங்க. தலைவர்கள் 28ஆம் தேதியே கொன்னாலும் அப்படி மாற்று தலைமை என்பது வரவில்லை. மக்களும் அப்படி கலகம் செய்யவில்லை. மக்கள் தெஹ்ரானில் மைதானத்துக்கு அமெரிக்கா இஸ்ரேலை எதிர்த்து தான் முழக்கமிடுறாங்களே தவிர அவர்கள் யாரும் ஆட்சி மாற்றம் பற்றிலாம் பேசலை. இன்னும் சொல்லப்போனால் மக்களை ஒன்று திரட்டி இருக்கு. ஆமாம், இந்த போர் ஆமாம் ஒன்று திரட்டி இருக்கு. அந்த ஏற்கனவே இருந்த அமெரிக்க எதிர்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கு. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டது அப்படின்றது உலக அளவில் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அது ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், ஆசிய நாடுகளாக இருக்கட்டும், அவங்க ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ட்ரம்பும் இதை எப்படி முடிக்கிறது, தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் எப்படி முடிக்கிறது அப்படின்ற முறையில் குழப்பத்தில் இருக்கிறார். அதனால் ஈரான் குழப்பத்திலையோ அரசியல் தலைமை இல்லாமையோ இல்லை. இப்போ குழப்பம் யார்கிட்ட இருக்குன்னா ட்ரம்ப்கிட்ட தான். சண்டையை ஆரம்பிச்சுட்டா 2 மாதம் ஆச்சு, இன்னும் ஒரு முடிவடையலை, ஹோர்முஸ் திறக்கலை, வளைகுடா நாடுகள்லாம் பதறிக்கிட்டு இருக்குது, அவங்க சந்தித்து பேசுகிறாங்க, எப்படியாவது இதை முடிக்கணும்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. ரஷ்யாலாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். இதில் நம்ம என்ன செய்கிறது இப்படின்ற. ரெண்டாவது ட்ரம்போட அப்ரூவல் ரேட்டிங்கும் குறைஞ்சிட்டே இருக்குது.
இப்போ ராய்ட்டர்ஸ் எடுத்த அந்த கருத்து கணிப்பின்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30% வாக்கில் தான் அவருக்கான அங்கீகாரம் இருக்குது. ஸோ உள்நாட்டிலையும் பேர் ரிப்பேர் ஆகிருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில தான் ட்ரம்ப் இருக்கிறாரு. ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த முற்றுகையினால் சைனாவுக்கு போக வேண்டிய ஆயில் டேங்கர்ஸு, மற்ற ஏற்றுமதி இறக்குமதிக்கு வரக்கூடிய கப்பல்கள் இதெல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு. பல கப்பல்களை அமெரிக்கா திருப்பி அனுப்பியிருக்குது. ஆரம்பத்தில் சில கப்பல்கள்லாம் வந்தாலும் இப்போ அது மாதிரி நடந்திருக்கு. அதே போல் ஹோர்முஸ்லேயும் கப்பல்கள் போகவில்லை. அதுலேயும் ஈரான் வந்து உறுதியாக இருக்குது. அதை இவர்கள் எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியலை. கன்னிவெடி அகற்றும் பணியும் கூட இன்னும் தொடங்கலை. அதை ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்காலாம் நாங்கள் செய்கிறோன்னு சொன்னாலும் அந்த பணி இன்னும் தொடங்கலை. இவர்கள் போர் நிறுத்தமே கொண்டு வந்து நிலைமை சரியானாலும் கூட, பேச்சுவார்த்தை முடிந்து ஒரு உடன்பாடு எட்டப்பட்டாலும் கூட, வளைகுடா நாடுகள் சுமூகமாக தங்களுடைய உற்பத்தியை தொடங்குவதற்கே சில பல மாதங்கள் ஆகும். முழுமையான உற்பத்தியை எட்டுவதற்கே வந்து நீண்ட காலம் பிடிக்கும். இப்படி இருக்கும்போது இப்போ ட்ரம்ப் இப்படி பேசுவதற்கு காரணம் வந்து அவங்களுடைய தலைமை தான் இதாயிருச்சு, நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னு திருப்பி போடுறாரு. ஆனால் இவங்க தலைமை தான் இப்போ வீக்காக இருக்குது. கிட்டத்தட்ட 34 இராணுவத்திலையும் மற்ற கப்பற்படை, விமானப்படை தளபதிகள் 34 பேர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த யுத்தம் ஆரம்பிச்சது வரைக்கும், கடைசியா அந்த கப்பற்படை செக்ரட்டரி வரைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த போரில் உடன்பாடு இல்லை. இது வந்து அமெரிக்காவை ஒரு புதைகுழியில் கொண்டு போய் தான் சேர்க்கும் அப்படின்றது அவங்களுடைய கருத்து. அதனால தங்களுக்கு உடன்பாடு இல்லாதவர்கள் இவர் தான் நீக்கிட்டு இருக்காரு. அதனால இப்ப அமெரிக்கா தான் பிரிஞ்சு நிற்கிது. இந்த போர் வேணான்னு சொல்லி மக்களும் சொல்றாங்க, ஊடகங்களும் சொல்றாங்க. அப்ப ட்ரம்ப், சில வலதுசாரிகள், குடியரசுக் கட்சி இவர்கள் மட்டும்தான் போரை விரும்புகிறார்கள். அடுத்தது இஸ்ரேல் தான் இந்த அமெரிக்காவை இந்த போரில் சேர்த்ததுன்றது இப்போ உலகம் முழுவதும் தெரிஞ்ச ரகசியமாயிருச்சு. அதில் மூடி மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரான், அமெரிக்கா பார்த்துக்கிட்டோம். லெபனானில் நம்ம குண்டு போட்டு இப்போ நேற்று கூட 3 மருத்துவத்துறை ஊழியர்களை கொலை செய்திருக்கிறது. அதே போல் வந்து குண்டு போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அங்கே வந்து 3 வார போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவித்தாலும் லெபனானில் இஸ்ரேல் தாக்கி கொண்டு தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து இப்போது நீங்கள் சொன்னீங்க இப்போ பால் வந்து ஈரான் பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லை. ஹோர்முஸ் மூடப்பட்டிருக்கு. அடுத்தது ஒரு டெவலப்மெண்ட் என்னென்னா, இந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் இருக்கு இல்லையா, அவங்க சந்தித்து பேசியிருக்காங்க முதல் முறையாக இந்த போருக்கு பிறகு. அதில் ஈரானுக்கு அவங்க வேண்டுகோள் எடுத்துருக்காங்க, நீங்கள் சீக்கிரமாக முடிவெடுத்து பிரச்சனைகளை முடிக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையை பெற வேண்டும். கடுமையான குரல் இல்லை இப்போ. இல்லை, அப்படி வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து ஓபெக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் இருக்கு இல்லையா, க்ரூட் ஆயில் ஏற்றுமதி நாடுகள், அந்த அமைப்பில் இருந்து UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் விலகுவதாக அறிவித்திருக்கிறது. இதுதான் இன்னைக்கு பேசுபொருளாக இருக்குது. இது அமெரிக்காவுக்கே பெரிய பின்னடைவு தான். இல்லை, இந்த அறிவிப்புக்கும் இந்த யுத்தத்திற்கும் சம்பந்தம் இருக்கா? அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இல்லையா? இல்லை, அது வளைகுடா நாடுகள் ஒற்றுமையாக இல்லை அப்படின்ற அந்த விஷயத்தை இன்னைக்கு வெளியே கொண்டு வந்துருக்கு. ஓபெக்கை பொறுத்த வரைக்கும் 1960 ஆரம்பிக்கிறாங்க. அதில் UAE வந்து அபுதாபி மட்டும் எமிரேட்ஸாக இருக்கும்போது 64 சேர்றாங்க. பின்னாடி இவங்க 7 எமிரேட்ஸ் சேர்ந்து தானே UAEன்னு அறிவிக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாடாக சேர்ந்துடுறாங்க. ஓபெக் என்றது வந்து உலகம் முழுவதும் ஓபெக், அப்புறம் ஓபெக் ப்ளஸ்ன்னு இருக்குது. இதில் ஒரு 10-12 நாடுகள், அதில் ஒரு 10 நாடுகள் இப்படி இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து உலகம் முழுவதும் வந்து எவ்வளோ ஒரு டிமாண்ட் இருக்குது, எவ்வளோ ஆயில் உற்பத்தி பண்ணணும், அதில் ஒவ்வொரு நாட்டினுடைய ஷேர் வந்து என்ன ரேட்டில் விற்கணும் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணுவாங்க. இதை கூட ட்ரம்ப் பேசியிருக்காரு. இவங்க பாட்டுக்கு வந்து ரேட்டை அதிகம் வச்சிடுறாங்க, இது எங்களுக்கு பிரச்சனையாகுது, ஓபெக் வந்து எங்களுடைய விலையை தீர்மானிக்கிற சக்தியாக இருக்குது அப்படிலாம் அவர் பேசியிருக்காரு. இதில் இப்போ UAE விலகுவதற்கு காரணம் என்னென்னா, இந்த போருக்கு முன்னாடியே அவங்களுக்கு அதில் பிரச்சனை இருக்குது, சவுதி அரேபியாவுக்கும் அவங்களுக்கும். அதாவது நிறைய டிமாண்ட் இருந்தும் அதிகமாக உற்பத்தி செய்வதற்கு அனுமதிக்கலை, நம்மளுடைய ஷேர் வந்து குறையுது, அதனால் நம்மளுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி UAE வந்து கருதுகிறது. சவுதி அரேபியா தான் அதில் அதிகம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நாடு, 8% 9% நினைக்கிறேன். அதனால் இப்போ வெளியே வந்துட்டால் நீங்கள் எவ்வளோ வேணால் உற்பத்தி பண்ணலாம்,
எவ்வளோ வேணால் நீங்கள் ஏற்றுமதி செய்யலாம் அப்படின்ற முறையில் அது வெளியே வந்திருக்கு. இது வளைகுடா நாடுகள் ஒற்றுமையாக இல்லை அப்படின்ற விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. அடுத்தபடியாக யுஏஇ வந்து இந்த ஓமன் இருக்கு இல்லையா, ஓமன் இல்லை, ஏமனில் இருக்கக்கூடிய ஹூத்தி கிளர்ச்சியாளர்களை தாக்குவது அழிப்பதுன்னு முறையில் 2015 சவுதி அரேபியாவும் எமிரேட்ஸும் சேர்ந்து விமானப்படை மூலம்லாம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் எமிரேட்ஸினுடைய ஒரு கப்பலை சவுதி அரேபியா தாக்குது, அதில் ஆயுதங்கள் போகுதுன்னு சொல்லி. அதில் அந்த 2 நாடுகளுக்கும் முரண்பாடு, இந்த முரண்பாடும் இருக்குது. அடுத்தபடியாக இஸ்ரேலோட அந்த ஆப்ரஹாம் அக்கார்டுன்னு சொல்லி உடன்பாடு போட்டு இஸ்ரேலோட சுமூக உறவை ஏற்படுத்தி கொண்டது யுஏஇ. மற்ற நாடுகள்லாம் அதுக்கு அந்த நிலையில் இருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு எமிரேட்ஸ் தான் பண்ணுகிறது. இப்படி இந்த சிக்கலும் ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு $110 வந்துருச்சு. ஒரு பீப்பாய் க்ரூட் ஆயில் $110 வந்துருச்சு. போருக்கு முன்னாடி 60-70 இருந்தது, இவ்வளவு விலை உயர்ந்திருக்கிறது. அதனால இது தொடரும் பட்சத்தில் இந்த குழப்பம் ஒரு புறம், அடுத்ததாக விலை உயர்வு, இதெல்லாம் சேர்ந்து வந்து உலகம் முழுவதும் நெருக்கடிகள், இது ஆசிய நாடுகளாக இருந்தாலும் சரி, ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இந்த நெருக்கடி எல்லாருக்கும் போயிட்டு இருக்குது. அதனால் அமெரிக்க தரப்பில் இது அவங்களுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அந்த கவுன்சிலோ ஏதோ கூட்டமைப்பு அவர்களோட இன்னைக்கு ட்ரம்ப் சந்தித்து பேச இருக்கிறாரு. அதில் ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஈரானுடைய இந்த டிமாண்டு. ஆனால் ட்ரம்ப் சொல்கிறது ஈரான் எங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்குது, நீங்கள் அந்த பிளாக்கேடை எடுத்துருங்க, நாங்கள் ஒரு அரசியல் தலைமையாக இல்லை, கொலாப்ஸ் ஆகிட்டோம், பொருளாதார நெருக்கடி அப்படின்னு ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு. ஆனால் ட்ரம்ப் வந்து எந்த அளவுக்கு உண்மை பேசுவார்ன்றது நமக்கு தெரியும். அதனால் அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை, இதில் புதிய ஒரு தெம்பு வந்து ஈரானுக்கு கிடச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அவங்க வந்து இப்போ ரஷ்யாவில் போய் புதினை சந்தித்த பிறகு இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து எங்களுடைய வெற்றி, அமெரிக்காவுக்கு எதிராக நாங்கள் வெற்றி கொண்டதை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே இதை ஒரு வெற்றியாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறதா? இது வெளிப்படையாக இப்படி சொல்லுவதன் மூலமாக எந்த விதமான மனநிலையை உலகளவில் இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட உருவாக்க ஈரான் வந்து நினைக்குது? இது ஈரானுடைய வெற்றின்றதை எப்படி புரிஞ்சுக்கலான்னு சொன்னால், இப்போ வெனிசுலாவில் மதுராவை இவங்க கடத்தி கொண்டு வராங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் சிஐஏ பிளான் பண்ணுது. அதிபருடைய மாளிகை எங்கே இருக்கிறாரு, நம்ம ஹெலிகாப்டர் எங்கே லேண்ட் பண்ணுறோம், எப்படி பிடிச்சிட்டு வரோம், அன்னைக்கு தலைநகர் முழுக்க வந்து பிளாக் அவுட் பண்ணுறது எப்படி, மின்தடை ஏற்படுத்துவது எப்படி, எங்கெல்லாம் குண்டு போடணும், கடத்தி எதன் வழியாக கொண்டு வரோம், இதெல்லாம் பிளான் பண்ணி செய்கிறாங்க. இதெல்லாம் திட்டமிட்டபடி இது நடைபெற்றது. அதுக்கு பிறகு வெனிசுலானுடைய எண்ணெய் வயல்கள் அதையும் இவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க, அமெரிக்க நிறுவனங்கள். அந்த இலக்கும் முடிந்து விட்டது. இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸாக கொடுக்குது. இப்போ ஹாலிவுட் படங்களில் அமெரிக்க கமாண்டாக்கள் போய் எல்லாம் சாதிச்சுட்டு வந்துடுவாங்கல்ல, ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி, அது மாதிரி இது ஒரு நம்பிக்கை கொடுத்துருச்சு. சரி, வெனிசுலாவே நம்ம தூக்கிட்டோம், இப்போ ஈரானை தூக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தப்பு கணக்கு போட்டுருச்சு. வெனிசுலா மாதிரி இங்கேயும் நம்ம வந்து தலைவர்களை கொண்டுட்டு சீக்கிரம் மக்கள் இது பண்ணுவாங்க, ஆட்சி மாற்றம் வந்துடும், ஈரானுடைய குரூட் ஆயில் கட்டமைப்பே நம்ம எடுத்துக்கலாம், ஈராக் மாதிரி அப்படின்லாம் அவங்க பிளான் பண்ணி செஞ்சாங்க. ஆனால் வெனிசுலா நடந்தது, ஈரானில் நடக்கலை. நீங்கள் தலைவர்களை தளபதிகளை கொன்னீங்களே தவிர அந்த நாட்டை தோற்கடிக்க முடியவில்லை. பதிலுக்கு அவன் கல்ஃபில் உங்கள் இராணுவ தளத்தை தாக்க ஆரம்பிச்சிட்டான். இதுதான் நடந்திருக்குது. இதை வந்து ஊடகங்களே எழுதுறாங்க, வெனிசுலாவை பார்த்து தப்பு கணக்கு போட்டது அமெரிக்கா. அதனால் இன்னைக்கு அமெரிக்க ஊடகங்களே அமெரிக்கா பலவீனமாயிருக்கு, இந்த போரில் தோற்றுவிட்டது அப்படின்றது வெளிப்படையாக எழுதுறாங்க. அது அந்த பத்திரிகைகள்லாம் ட்ரம்ப் குதறாரு. ஆனால் உண்மையை வந்து அதானே. அதனால வந்து ஈரான் வெற்றி அடைந்தது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது சைனாவுக்கோ ரஷ்யாவோ, அவங்க தான் ஷாங்காய் ஒத்துழைப்பில் முக்கியமான நாடுகள், அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு பெரிய செய்தியாகத்தான் இருக்கும். அப்படி பல விஷயம் இல்லை. ஆனால் அவங்கள்ட்ட பேசுறது ஓகே, உலகளவில் அதன் மூலமாக ஒரு பார்வை ஏற்படுது இல்லை, வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்ல. இப்போ ராஜதந்திர ரீதியாக சீனாவிட்ட தனிப்படியாக போய் பேசுறது வேற, ரஷ்யாவிட்ட புதின்ட்ட தனிப்பட்ட முறையில் விஷயங்களை பகிர்ந்துக்கிறது வேற. இதை உலகளவில் எல்லாரும் தெரியும்படி வெளியில் பேசுறதுனுடைய ஒரு உள்நோக்கம் இருக்குல்ல, அதை தான் நாங்கள்.
அப்படி பேசுறதுனுடைய இது என்னன்னா, நாங்கள் வந்து உங்கள் நிபந்தனைக்கு நாங்கள் பணிய மாட்டோம், ம், நாங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப்போட அலையன்ஸோட இருக்கிறோம் ம், ம், அப்படின்னு காமிச்சுக்கிறது. ம், ம், நீங்கள் இப்போ பாகிஸ்தான் பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், ம், இப்போ வளைகுடா நாடுகளே இன்னைக்கு மறைமுகமாக அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரெஷர் போடுவதாக இருக்கட்டும், அப்படி பல வகைகளில் இப்போ ஹோர்முஸை திறக்க முடியலையே. அதான். நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க, ஆ, ஹோர்முஸில் நீங்கள் கப்பல்கள் வழக்கமாக போயிட்டு வர முடியலையே. அது ஈரான் முடிவு செய்தபடி மூடப்பட்டு தானே இருக்குது. ம், ம். அதனால் அதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். சாவி ஈரான் கையில தான் இருக்கு. இருக்கு. ம், அதனால் வந்து இது அந்த அமெரிக்காவினுடைய அந்த மேலாதிக்கத்துக்கு ஒரு சவால் விட்ட ஒரு நிகழ்வாகத்தான் இந்த போரை பார்க்க முடியும். ம். வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் தொடர்ந்து. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இவங்க வந்து புதினை சந்திக்கிறதுக்கு முன்னால் ஓமானில் போனாங்க. ஓமானில் பேசப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது அரேபிய நாடுகளுடைய நிலைப்பாடுகள் பற்றி. அவங்க இன்னைக்கு உணர்ந்திருக்கிறாங்க, அமெரிக்காவுக்கு நம்ம ஆதரவு கொடுத்து நம்முடைய இராணுவ தளங்களை கொடுத்துருக்கிறதுனால நமக்கு தான் பாதிப்பு. அதனால நமக்கு சுயமாக இனி ஒரு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை நம்மவே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அரேபிய நாடுகள் வழிக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டதா செய்திகள் வருகிறது. நம்ம பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள் மிக மிக முக்கியமானதாக இருக்கும். இதில் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.